ஹாய் எவ்ரிவன். நவராத்திரி வர்றதுனால என்னோடய என்ட்ரிவேவை க்ளீன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு டீப் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் திருப்பி அடுக்க போகிறேன். அதை வந்து உங்களுக்கு ஒரு குயிக் ரீகேப்பாக காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஐட்டம்ஸ்லாம் எங்கே வாங்கினது, எப்படி வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோவில் பின்னாடி சொல்கிறேன். ஸோ எப்படி அதை அரேஞ்ச் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ டாப் ஷெல்ஃப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஷெல்ஃப் வந்து நாங்கள் டிஐஒய் பண்ணது. இந்த வுட்டெல்லாம் ஹோம் டிப்போலேருந்து வாங்கி கட் பண்ணி இந்த நடராஜர் ஸ்டாச்சுக்காக நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த பிளேட்டும் அதே மாதிரி தான் நான் வந்து ஏதோ ஒரு ஜோவானா இல்லை ஏதோ ஒரு ஷாப்பில் வாங்கிட்டு அதை வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி கோலம் போட்டு நான் இங்கே வந்து வச்சுருக்கேன். அடுத்து இந்த டால்ஸும் நான் இந்தியா போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டாண்டெல்லாம் வந்து இந்த ஸ்டாண்ட் வந்து ஒரு நார்மல் கேண்டில் ஹோல்டர் ஸ்டாண்டு தான். இது நான் வந்து இங்கே தான் ஏதோ கராஜ் சேலில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் இதை வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக வந்து வச்சுருக்கேன். அதே மாதிரி வந்து இந்த ஸ்டாண்ட்லாம் வந்து இங்கே தான் வாங்கினது. இதெல்லாம் வந்து இந்த பிராஸ் ஸ்டாண்டெல்லாம் இங்கே தான் வாங்கினேன். இந்த கேண்டில் ஹோல்டரும் ஐக்கியாவில் வாங்கினது. அடுத்து செகண்ட் ரேக்கில் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த விநாயகர் வந்து வச்சுருக்கேன். ஒரு பிராஸ் பிளேட்டில் அதுக்கு வந்து கண்ணாடி மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு விநாயகர் வச்சுருக்கேன். முன்னாடி ஒரு மஞ்சள் குங்குமம் வைக்கிற மாதிரி இது ஒருத்தங்க ரிட்டன் கிஃப்டாக கொடுத்தாங்க. அடுத்து இந்த கேண்டில் ஹோல்டரும் நான் இங்கே தான் வந்து வாங்கினேன். ஸோ இது வந்து ஒரு ஃப்ளவர் டைப்பில் இருக்கும். இது மாதிரி ரெண்டு சைடும் வந்து கேண்டில் ஹோல்டர் வச்சுருக்கேன். அந்த சைடு ஒரு ஃப்ளவர் மாதிரி வச்சு அதில் கேண்டில் வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்து மூணாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஒரு புத்தர் ஸ்டாச்சு வச்சு ரெண்டு சைடும் கேண்டில் ஹோல்டர்ஸ் வச்சு இங்கே வந்து கொஞ்சம் அந்த லீவ் ஷேப்பில் உள்ள கேண்டில் ஹோல்டரும் அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ஒரு 3 எலஃபெண்ட்டும் வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோதாங்க. இதுதான் என்னோடய என்ட்ரி டேபிள் டெக்கரேஷன் ஐடியா. லைக் வந்து பிராஸு, அதுக்கப்புறம் கலர்ஸு, அதுக்கப்புறம் வந்து கேண்டில்ஸ் இதெல்லாம் சேர்த்து வைக்கும்போது உள்ளே நுழையும் போது இது வந்து ஒரு ஹோம்லி ஃபீல் வந்து கொடுக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.